Hello friends, this is Prashant. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட் அண்ட் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் என்னன்னு புரியும் உங்களுக்கு. கிளாஸ்க்குள்ளே பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம் இப்போ. டைப்ஸ் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். செகண்ட் பார்த்தீங்கன்னா DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். தேர்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த நாலும் தான் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். DDL பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம்ங்கிற வந்து கீவேர்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ கிரியேட்டுங்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லை வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்டர்ன்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம் காலம்ஸு. ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் இருக்கிற காலத்தை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ராப் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். டேபிள் ரீநேம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீநேம் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட். ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். கிரியேட் டேட்டாபேஸ், அந்த டேட்டாபேஸோட நேம் போட்டு நம்ம லாஸ்ட் வந்து செமிகோலன் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ், அந்த டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ்ன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள், ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த சின்டாக்ஸை. ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட், காலம் நேம், டேட்டா டைப், அதோடைய சைஸ். தென் பார்த்தீங்கன்னா காலம் 2 டேட்டா டைப் அண்ட் சைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் 3 டேட்டா டைப் அண்ட் சைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறது, அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுன்ற இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர். ஆல்டரில் பார்த்தீங்கன்னா ஆட் காலம், ட்ராப் காலம், மாடிஃபை காலம், ரீநேம் காலம். ஆட் காலம்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், அந்த டேபிள் நேம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் காலம், அந்த எந்த காலம் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஆட் காலம் நேம் அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் அண்ட் சைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப் காலம்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ட்ராப் காலம், அந்த காலத்தோட நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாடிஃபை காலம், ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், மாடிஃபை காலம், காலம் நேம் அண்ட் அதோட டேட்டா டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீநேம் காலம், ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ரீநேம் காலம், ஓல்டு நேம் டு நியூ நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப், ஒரு டேபிள் வந்து ட்ராப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் சின்டாக்ஸு. ஸோ ட்ராப் டேபிள், எந்த டேபிள் நம்ம ட்ராப் பண்ண போகிறோமோ அந்த டேபிள் நேம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டாபேஸ், எந்த டேட்டாபேஸை வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்து நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம், டேபிளையோ அல்லது வந்து டேட்டாபேஸையோ. டேபிள் ரீநேம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதான் சின்டாக்ஸ். ரீநேம் டேபிள் ஓல்டு நேம் டு நியூ நேம். நம்ம வந்து டேபிள் மட்டும் தான் ரீநேம் பண்ண முடியும், டேட்டாபேஸ் வந்து நம்ம ரீநேம் பண்ண முடியாது. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை. தென் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம MySQL ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த சின்டாக்ஸ் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். உங்கள் லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கீமர்ஸ் இருக்கும், அந்த ஸ்கீமர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கீமர்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் நேம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கீமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ், என்ன டேட்டாபேஸ் நேம் கிரியேட் பண்ணுமோ அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணுங்க. அது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் தமிழ்னு பிடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்கோர் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அண்டர்ஸ்கோர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்டாக வந்து எடுத்துக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேர்டாக தான் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செமிகோலன் கொடுத்து நம்ம கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் வந்து நமக்கு டேட்டாபேஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரசாந்த் தமிழ்ன்ற வந்து டேட்டாபேஸ் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டேபிள்ஸ் வியூஸ் ஸ்டோர் ப்ரொசீஜர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நமக்கு ஒரு டேட்டாபேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காலம்ஸ் என்ன டேட்டாபேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கு நமக்கு தெரியும். நமக்கு எம்ப்ளாயி டீடைல்ஸ் இந்த டேட்டாபேஸ் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் தமிழன்ல. ஸோ நம்ம அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அதுக்காக நம்ம யூஸ்ன்ற கீவேர்ட்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். யூஸ் பிரசாந்த் தமிழன். நீங்கள் கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு இங்கே செலக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம எந்த காலத்தை நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸோ நம்ம எந்த டேட்டா பேஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா பேஸ் நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள். என்ன டேபிள் நேம் வந்து கிரியேட் பண்ண போகிறோமோ இந்த டேபிள் நேம் வந்துட்டு நமக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ட்ரு கொடுக்குறோம். ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலம் நேம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐடி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப். இது என்ன டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம். இந்த நேம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்கேர். கேர் கொடுக்கலாம், வேர்கேர் கொடுத்துக்கலாம். இந்த கொட்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். 15 சொல்லிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். அதாவது 50 லெட்டர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த நேமில் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஓபி டேட் ஆஃப் ஜாயின் டேட் ஆஃப் பர்த் ஒரு விதம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டேட். ஸோ ஃபஸ்ட் நம்ம 3 வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து நம்ம ஃபுல்லாக நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிள் வந்துட்டு ஒரு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கஸ்டமர் இன்ஃபோன்ற ஒரு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு காலம்ஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், டிஓபி. ஸோ இந்த 3 காலம் நமக்கு இப்போ ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் என்ன ஆல்ட்ரு பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலத்தை நம்ம ஆட் பண்ணுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள். சரி நான் ஏன் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸில் கொடுக்கலன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால்லே கொடுக்கலாம். ஸோ கேப்ஸில் கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸு. ஸோ உங்களுக்கு தனியாக தெரியும், அது ஒரு கீவேர்டு மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்துட்டு கேப்ஸில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஸ்மாலில் கொடுக்குறப்போ கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம் கொடுத்துக்கிறோம் நம்ம இங்கே. கஸ்டமர் இன்ஃபோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் நேம். என்ன காலம் நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அந்த காலம் நேம் இங்கே கொடுக்குறோம். என்ன காலம் நம்ம ஆட் பண்ணலான்னா ஏஜ். ஏஜுங்கிற ஒரு காலம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் காலம் கொடுக்கணும். என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அதை வந்துட்டு வரி ரன் பண்ணியிருக்கணும். ஓகே, கண்ட்ரோல் என்டர். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காலம் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஏஜுங்கிற காலம் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாடிஃபை பண்ணுறோம். என்ன காலம் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோமோ அந்த காலம் போட்டுக்கணும். நேமோட நான் வந்து டேட்டா டைப் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வேர் கேர்னு கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு கேர்னு கொடுப்போம். ஸோ இதுக்கான ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா சேம் 50 கொடுக்குறேன்.
இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். நம்ம query வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணினா உங்களுக்கு இந்த காலம் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். உங்களுக்கு கேர்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு என்ன காலத்தை வந்து நான் ரீநேம் பண்ண போகிறேன். ரீநேம் பண்ணிக்கலாம். alter table rename column. ஸோ நான் வந்து நேம்ன்ற காலத்தை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிட்டு நான் வந்து ரீநேம் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ query எக்ஸிக்யூட் ஆகிறது நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு நமக்கு ரீநேம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலத்தை வந்து நான் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு இந்த காலம் வேணும்னு சொல்லிட்டு நான் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ஏஜிங்கிற காலத்தை நம்ம ஆட் பண்ணோம். ஸோ நான் ட்ராப் பண்ணுறேன் நான். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏஜின்ற காலம் வந்து நமக்கு இப்போ வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஏன் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறேன் நான். செலக்ட் ஆல் ஃப்ரம் கஸ்டமர் இன்ஃபோ. எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண டேபிள் என்னென்ன காலம்ஸ் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் இன்னும் ஆட் பண்ணல. ஸோ அது ஆட் பண்ணினா உங்களுக்கு எல்லாமே எங்கள் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஸ்டாருங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா எனக்கு எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடு. ஸோ நம்ம டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்குது. ஸோ அந்த 3 காலத்தையும் நமக்கு இங்கே வந்து ஷோ பண்ணுது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வெறும் 2 காலம் தான் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு செலக்ட் ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் கஸ்டமர் இன்ஃபோ. ஸோ இப்போ எனக்கு ஏன் இந்த இடத்துல எரர் காட்டுதுன்னா நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் கொடுத்து எண்டு கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல நான் செமிகோலன் கொடுத்து எண்டு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து இந்த எரர் ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம அடுத்தடுத்த query ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன் கொடுத்து நம்ம ஒரு சின்டெக்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணாமல் வந்து நீங்கள் அடுத்த query நீங்கள் ரன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த எரர் காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே வந்து கடைசி செமிகோலன் கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு query நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு இப்போ நம்ம இந்த இது கொடுத்து பார்க்கலாம். ஸோ இது கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அண்ட் ஃபர்ஸ்ட் நேம். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இந்த ஸ்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மீன் பண்ணுது. ஸோ அதுதான் அந்த ஸ்டாரோட மீனிங். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு டேபிள் வந்து நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் வந்து இப்போ ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருங்கிறது நான் இன்ஃபோ நான் தூக்கின வரையும் கஸ்டமரே நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் டேபிள் கஸ்டமர் இன்ஃபோ டு கஸ்டமர். ஸோ பார்த்தீங்கன்னா ஓல்டு நேம், இது வந்து நியூ நேம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர் இன்ஃபோன்னு போயிட்டு நமக்கு வந்துட்டு கஸ்டமர்னு ரீநேம் ஆயிடுச்சு. ஸோ காலம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு காலம்லாம் எந்த சேஞ்சஸ் ஆகாது. ட்ராப் டேபிள். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டேபிள் வந்து ட்ராப் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டா பேஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டேட்டா பேஸ் ட்ராப் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு டேட்டாபேஸ். ஸோ அதனால் இங்கே ஷோ ஆகுது. இது பார்த்தா ஸ்பெல்லிங் கூட தப்பு தான் அது. ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ இதான் நமக்கு வந்துட்டு வேணும். ஸோ இந்த கொரிஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா டிடிஎல்ல வருது. ஸோ இது மட்டும்தான். ஸோ இஃப் இன் கேஸ் இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டவுட்ஸில் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.